நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து பிபிஎஸ் எக் எப்படி ஹேட்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பிபிஎஸ் எக் ஹேட்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பெப்சி ஆர் 7 பாட்டில் கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு செட்டப் ஒன்று தேவைப்படும். இதை ரெடி பண்ணிவிட்டு அந்த ஃபிஷ் டேங்குக்கெல்லாம் போடும் இல்லையா ஏர் மோட்டார், அந்த ஏர் மோட்டரில் கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு மோட்டர் ஓட விட்டுருங்க. அப்புறமா கல் உப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கல் உப்பு அதில் அந்த பாட்டிலில் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து நான் எப்போவுமே இந்த பாட்டிலுக்கு ஒரு 3/4 பங்கு அளவு, அதாவது 3/4 அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துப்பேன் எப்போவுமே. அதுக்கப்புறமா அந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அந்த பிபிஎஸ் எக் வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, அது பிபிஎஸ் எக்கு ஆட் பண்ணணும். இந்த இதுக்கு நான் வந்து மெஷர்மெண்ட் வந்து நான் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன், ஒரு சின்ன ஸ்பூன் வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு ஸ்பூனு எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். எனக்கு வந்து இந்த ஒரு ஸ்பூன் எக் வந்து ஒரு பேட்ச் பீட்டாக்கு ஒரு 3 days ஃபீட் பண்ணுறதுக்கு எனக்கு தாராளம் போதும். 3rd day வந்து நான் திரும்ப நெக்ஸ்ட் கல்ச்சர் போட்டுருவேன். அப்போ தான் நெக்ஸ்ட் டேக்கு எனக்கு ஃபீட் பண்ண கல்ச்சர் இருக்கும். இன்றைக்கி இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே 24 hours கழிஞ்சதும் எல்லா எக்கும் ஹேட்ச் ஆகிடுச்சு. இனி இதை நம்ம ஃபில்டர் பண்ணி ஃப்ரைஸுக்கு ஃபீட் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன்.